வணக்கம் தி லேர்னர். இந்த ஒரு ஆழ்ந்த அலசலுக்கு, அதாவது இந்த டீப் டைவுக்கு உங்களை நான் ரொம்ப உற்சாகமா வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம வரலாற்றையே புரட்டி போட்ட ஒரு ஒரு முக்கியமான விஷயத்தை அலச போறோம். எந்த ஒரு கடினமான வரலாற்று தகவலையும் எளிதா புரிஞ்சுக்கிற வழியில தான் இந்த அலசல் வடிவமைக்கப்பட்டிருக்கு. சரி, இதை விரிவாக பார்ப்போம். ஆமா. ஆரம்பத்துல கொஞ்சம் கடினமா தெரியலாம். ஆனா இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. கண்டிப்பா. இன்னைக்கு நம்ம நோக்கம் என்னன்னா, வரலாற்று ஆவணங்கள் அப்புறம் ஆராய்ச்சி கட்டுரைகளை அடிப்படையா வச்சு முதல் சிலுவை போர், அதாவது ஃபர்ஸ்ட் க்ரூசைட் எப்படி தொடங்குச்சு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க போறோம். குறிப்பா 1095ஆம் வருஷத்துல நடந்த ஒரு ஒற்றை மேடை பேச்சு ஒட்டுமொத்த ஐரோப்பாவையும் எப்படி போர்க்களத்தை நோக்கி நகர வச்சது அப்படிங்கிறத நாம பகுப்பாய்வு செய்ய போறோம். இத ஒரு பரந்த கண்ணோட்டத்தோட இணைத்து பார்த்தா இது வெறும் ஒரு மதப்போர் மட்டும் இல்ல. அதாவது அரசியல் அதிகாரம், அப்புறம் பாமர மக்களோட உளவியல், இது எல்லாமே சேர்ந்த ஒரு மாபெரும் வரலாற்று நிகழ்வு இது. கரெக்ட். தகவல் பெருக்கத்துல சிக்கி தவிக்காம ஷார்ட்டா ஆன தெளிவான வரலாற்று அறிவை பெற விரும்புற உங்களுக்கு இந்த குறிப்பிட்ட வரலாற்று நிகழ்வு இப்ப ஏன் முக்கியம்னு தோணலாம். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற அரசியல் தந்திரங்களை, அதிகார போட்டிகளை புரிஞ்சுக்க இது ஒரு மிகச்சிறந்த பாடம். நிச்சயமா. இப்போ 11ஆம் நூற்றாண்டு ஐரோப்பாவை எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு பெரிய கொதிநிலையில இருந்த காலகட்டம்னு சொல்லலாம். ஆமா, அங்க மக்கள் தொகை கணிசமா அதிகரிக்க ஆரம்பிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாம நிலப்பிரபுத்துவம், அதாவது அந்த ஃபியூடலிசம் அதோட உச்சத்துல இருந்துச்சு. மன்னர்கள், பிரபுக்கள் அவங்களுக்குள்ளேயே நிலத்துக்காகவும் சொத்துக்காகவும் சதா சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. சாதாரண மக்களோட வாழ்க்கை ரொம்பவே பரிதாபமா இருந்துச்சு. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கத்தோலிக்க திருச்சபைக்குள்ளேயும் ஒரு மாபெரும் பிளவு அப்போ ஏற்பட்டிருந்தது. அந்த 1054ல நடந்த கிழக்கு மேற்கு பிளவு, ஈஸ்ட் வெஸ்ட் ஸ்கிசம், அதானே சொல்றீங்க? ஆமா, அதேதான். ரோமாபுரிய மையமாக கொண்ட கத்தோலிக்க திருச்சபைக்கும் பைசண்டைன் கட்டுப்பாட்டுல இருந்த கிழக்கு மரபு வழி திருச்சபைக்கும் இடையில ஒரு பெரிய விரிசல் வந்துச்சு. இரண்டு பேருமே தங்களை எதிர்த்தவங்கள சபையை விட்டே நீக்கிட்டதா ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. ஐரோப்பா இப்படி உள்ளுக்குள்ளேயே பிளவுபட்டு கிடந்தப்பதான் கிழக்குல இருந்து ஒரு புதிய ஆபத்து வர ஆரம்பிச்சது. நாடோடிகளான சில்ஜுக் துருக்கியர்கள், அவங்க தான் அந்த ஆபத்து. மத்திய ஆசியாவிலிருந்து கிளம்பி வந்த இவங்க ஒரு மாபெரும் பேரரசாக உருவெடுத்துக்கிட்டு இருந்தாங்க. சரியா சொன்னீங்க. 1071 நடந்த மான்சிகர்ட் போர் பைசாண்டைன் பேரரசிக்கு ஒரு மரண அடியாகவே விழுந்தது. அந்த போர்ல துருக்கியர்கள் பைசாண்டைன் ராணுவத்தை தோற்கடிச்சு அனட்டோலியா, நிசியா, அந்தியோக்கியா போன்ற முக்கிய நகரங்களை எல்லாம் கைப்பற்றிட்டாங்க. இதுல இன்னொரு முக்கியமான கோணத்தையும் நம்ம பார்க்கணும். அந்த காலத்துல ஜெருசலேமுக்கு புனித பயணம் போற கிறிஸ்துவர்கள் நிறைய துயரங்களை சந்திக்க ஆரம்பிச்சாங்க. குறிப்பா அந்த 996ல பாத்திமிட் வம்சத்தைச் சேர்ந்த பைத்தியக்கார கலிஃபான் அழைக்கப்பட்ட அல் ஹக்கீம் திருக்கல்லறை தேவாலயத்தை, அதாவது சர்ச் ஆஃப் த ஹோலி செப்புல்கரை இடிச்சு தள்ளுறாரு. அதுக்கப்புறம் பயணிகள் கிட்ட அதிக வரி வசூலிச்சதாவும் துன்புறுத்தியதாவும் நிறைய வரலாற்று குறிப்புகள் இருக்கு. ஆமா, இந்த தகவல்கள் எல்லாம் அந்த நேரத்துல ஐரோப்பியர்கள் மத்தியில ஒரு பெரிய கொந்தளிப்பை உருவாக்குச்சு. ஆனா இங்க ஒரு விஷயத்தை நம்ம தல்லானருக்கு ரொம்ப தெளிவா சொல்லிடணும். தேவாலயங்கள் இடிக்கப்பட்டது, யாத்ரிகர்கள் தாக்கப்பட்டது குறித்த இந்த வன்முறைகள், மத ரீதியான மோதல்கள் எல்லாமே வரலாற்று ஆவணங்கள்ல உள்ளவாறே பகிரப்படுது. இதுல எந்த தரப்புக்கும் எங்களுக்கு ஆதரவில்லை. இது ஒரு வரலாற்று ரீதியான பதிவு மட்டும்தான். ரொம்ப சரியான விளக்கம். இங்கேலாம் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாகிறது. கோவமோ ஆற்றாமையும் உச்சத்துல இருந்தப்போ பைசண்டின் பேரரசர் முதலாம் அலெக்சியோஸ் கொம்னனோஸ் ஒரு முடிவெடுக்கிறாரு. தன்னோட ஈகோவெல்லாம் ஓரம் கட்டிட்டு ஒரு அவசர உதவி குரல் கொடுக்கிறார். ஆமா, அவரால செல்ஜுக் துருக்கியர்களை தனியா சமாளிக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு 1095 மார்ச் மாசம் பியாசென்சா அப்படிங்கிற இடத்துல நடந்த மாநாட்டுக்கு தூதர்களை அனுப்புறாரு. அங்க போப் 2ஆம் அர்பன் கிட்ட செல்ஜுக் துருக்கியர்களுக்கு எதிரா போரிடர் கூலிப்படையினரை, அதாவது மர்சனரிஸ அனுப்பி வைக்கும்படி உதவி கேட்கிறார். இங்கு ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னவென்றால், போப் அர்பன் இத வெறும் ராணுவ உதவியா மட்டும் பார்க்கல. கரெக்ட். பெரிந்து கிடக்கிற கிழக்கு மற்றும் மேற்கு திருச்சபைகளை தன் தலைமையின் கீழ் ஒன்றிணைக்க கிடைத்த ஒரு பொன்னான வாய்ப்பா இதை அவர் பார்த்தார். ஒரு பிரம்மாண்டமான அரசியல் கணக்கு இல்லையா அது? அதோட உச்சகட்டம்தான் நவம்பர் 1095 பிரான்சின் கிளெர்மான் நகரில் நடந்த அந்த வரலாற்று சிறப்புமிக்க மாநாடு. நவம்பர் 27ஆம் தேதி திறந்த வெளியில் அமைக்கப்பட்டிருந்த ஒரு பெரிய மேடையில ஏறி போப் அர்பன் அந்த உரையை ஆற்றுகிறார். ஆனா ஒரு துரதிருஷ்டமான விஷயம் என்னன்னா, இந்த உரையின் அசல் பிரதி இன்னைக்கு நம்ம கிட்ட இல்ல. என்ன சொல்றீங்க? அவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின பேச்சோட ஒரிஜினல் காப்பி இல்லையா? ஆமா, கிடையாது. இத பத்தி ஃபுல்ச்சர் ஆஃப் சார்ட்ரஸ், ராபர்ட் தி மாங்க், பால்ட்ரிக் ஆஃப் டோல்கைபர்ட், ஆஃப் நோஜென்ட்,
அப்புறம் பெயர் தெரியாத அனாமதேய எழுத்தாளரான கெஸ்டா பிராங்கோரம் அப்படின்னு 5 பேர் எழுதிய குறிப்புகளை வச்சு தான் நாம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இந்த 5 பதிப்புகளுக்கு இடையில நிறைய முரண்பாடுகள் இருக்கிறத நம்ம கவனிக்கணும். ஃபுல்ச்சர் ரொம்ப மிதமா பதிவு செஞ்சிருக்காரு. ஆனா ராபர்ட் த மாங்க் ரொம்ப கொடூரமான உணர்ச்சிகரமான வார்த்தைகளை சேர்த்திருக்காரு. கைபட் உலக முடிவு காலம் நெருங்கிடுச்சுன்னு போப் சொன்னதா எழுதியிருக்காரு. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு கோணத்துல எழுதியிருக்காங்க. பதிப்புகள் எப்படி இருந்தாலும் போப் அர்பன் விதைத்த மைய கருத்து ரொம்ப தெளிவானது. அதாவது கிழக்குல உள்ள கிறிஸ்தவர்களை காப்பாற்றவும் ஜெருசலேமை மீட்கவும் ஒரு ஆயுதமேந்திய புனித பயணம் ஆர்ம்டு பில்கிரிமேஜ் அவசியம்னு அவர் அறைகூவல் விட்டார். அது மட்டும் இல்லாம இதுல கலந்து கொள்பவர்கள் அனைவருக்கும் பாவ மன்னிப்பு, அதாவது ப்ளீனரி இன்டெலிஜென்ஸ் வழங்கப்படும்னு அவர் செஞ்ச அறிவிப்பு மக்களின் மனநிலையே அப்படியே மாத்திருச்சு. ஆமா, அந்த காலத்துல வாழ்ந்த சாதாரண மனிதனுக்கு நரகத்தை பத்தின பயம் ரொம்ப அதிகம். அதனால பாவம் மன்னிப்பு அப்படிங்கிற உளவியல் தூண்டில் ரொம்ப சுலபமா வேலை செஞ்சது. தேயுஸ் வெல்ட், அதாவது கடவுளின் சித்தம் இதுவே அப்படின்னு கூடியிருந்த மக்கள் முழக்கமிட்ட காட்சியை கொஞ்சம் கண்முன் நிறுத்தி பாருங்க. இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. வார்த்தைகளுக்கு மக்களை எந்த அளவுக்கு மூள செலவு செய்யும் சக்தி உள்ளது அப்படிங்கறத நீங்களே சிந்தித்து பார்க்கலாம். ஆமா, போப்பின் உரையை கேட்டு பிரபுக்களின் எதிர்வினை அபாரமா இருந்தது. ரேமண்ட் ஆஃப் டுலூஸ், காட்ஃப்ரே ஆஃப் பவுலன் போன்ற பெரும் பிரபுக்கள் தங்கள் நிலங்களை விற்றும் அடமானம் வைத்தும் பெரும் படைகளை திரட்ட ஆரம்பிச்சாங்க. பிரபுக்கள் படை திரட்டினது போப் எதிர்பார்த்ததுதான். ஆனா அவர் சற்றும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்துச்சு. அதுதான் மக்கள் சிலுவை போர். பீட்டர் தி ஹெர்மிட் அப்படிங்கிற ஒரு பாமர துறவி கழுதையின் மேல் அமர்ந்தபடி ஐரோப்பா முழுவதும் பிரசாரம் செஞ்சாரு. அவர் பேச்சு கேட்டு சுமார் 40,000 சாதாரண மக்கள், விவசாயிகள், ஏழைகள், அப்புறம் பெண்களை கொண்ட ஒரு பெரிய படை உருவாங்கிடுச்சு. இவங்க கிட்ட முறையான ஆயுதங்களோ ராணுவ பயிற்சியோ கிடையாது. ஆனா இந்த பாமர மக்கள் படை ஜெருசலேம் செல்லும் வழியில ஒரு மிக இருண்ட பக்கத்தை வரலாற்றில் எழுதுனாங்க. அதுதான் ரைன்லாண்ட் படுகொலைகள். ஆமா, கவுண்ட் எமிஷோ ஆஃப் ஃப்ளோன்ஹைம் போன்றவர்களின் தூண்டுதலால் ஜெர்மனியின் ரைன்லாண்ட் பகுதியில வாழ்ந்த யூத சமூகங்கள் மீது கொடூரமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டது. பல யூதர்கள் மதம் மாற கட்டாயப்படுத்தப்பட்டாங்க அல்லது கொன்று குவிக்கப்பட்டாங்க. இதுல நம்ம வரலாற்று ரீதியா நடுநிலையோடு புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உலக முடிவு காலத்தை விரைவுபடுத்தும் ஒரு தவறான நம்பிக்கையே இதற்கு மூல காரணம். இப்படி எந்த ஒரு முறையான பயிற்சியோ உணவோ இல்லாத இந்த மக்கள் படை அனடோலியாவை அடைஞ்சதும் என்னாச்சு தெரியுமா? அக்டோபர் 1096ல் சிவட்டாட் அப்படிங்கிற இடத்துல சுல்தான் கிலீஜ் அர்சலானின் நன்கு பயிற்சி பெற்ற படைகளால முற்றிலுமாக அழிக்கப்பட்ட பரிதாபகரமான முடிவு சந்திச்சது. ஆமா, அது ஒரு மாபெரும் பேரழிவு. பல்லாயிரக்கணக்கான பாமர மக்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டாங்க. அதன் பிறகுதான் ஆகஸ்ட் 1096ல் அதிகாரப்பூர்வமாக பயிற்சி பெற்ற பிரபுக்களின் படைகள் புறப்பட்டு சென்று உண்மையான முதல் சிலுவை போரை தொடங்கி வச்சாங்க. எனவே இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்னு தி லேர்னர் ஆகிய நீங்கள் யோசிக்கலாம். ஒரு பேரரசரின் உதவிக்குரல், ஒரு போப்பாண்டவரின் மேடை பேச்சு மற்றும் மக்களின் மத நம்பிக்கை ஆகியவை எப்படி ஒன்றிணைந்து வரலாற்றின் மிகப்பெரிய வன்முறை சகாப்தங்களில் ஒன்றை தொடங்கி வைத்தன அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம ரொம்ப விரிவா பார்த்தோம். சக்தி கொண்டது என்பதற்கு இந்த வரலாற்று நிகழ்வு ஒரு சிறந்த பாடம். நிகழ்ச்சியை முடிக்கிற நேரத்துல உங்க சிந்தனைக்காக ஒரு புதிய ஆனா தொடர்புடைய ஒரு விஷயத்தை நாங்க பதிவு செய்ய விரும்புறோம். ஒரு கணம் யோசித்து பாருங்கள். பைசண்டைன் பேரரசை காப்பாற்றுவதற்காகவே இந்த சிலுவை போர் தொடங்கப்பட்டது. ஆனால் இதே சிலுவை போர்கள் உருவாக்கிய மத வெறியும் இரு தரப்புக்கும் இடையிலான சந்தேகமும் முற்றி சரியாக ஒரு நூற்றாண்டு கழித்து 1204 நடந்த 4ஆம் சிலுவை போரில் என்ன நடந்தது தெரியுமா? இதே மேற்கத்திய கிறிஸ்தவ படைகள் தாங்கள் காப்பாற்றச் சென்ற அதே பைசண்டைன் பேரரசின் தலைநகரான கான்ஸ்டான்டினோப்பலை தாக்கி அழித்தன. யாரை காப்பாற்ற ஆயுதம் ஏந்தினார்களோ அவர்களே அழிக்க முரண்பாடாக இது எப்படி மாறியது என்பதை பற்றி நீங்கள் தனியாக சிந்தித்து பாருங்கள். இது உங்களுக்கு ஒரு பெரிய ஆஹா தருணமாக இருக்கும்னு நம்புறோம். இதை பற்றி நீங்களே தேடி பாருங்க. மீண்டும் ஒரு ஆழ்ந்த அலசலில் சந்திப்போம். தொடர்ந்து தேடுங்கள், தொடர்ந்து கற்றுக்கொள்ளுங்கள்.